கேட்டுட்டோம், முடிஞ்சப்போ வந்து கலந்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆதியே துணை மரளிகை திண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. விரிபுவன வேத மாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு, இந்த மெய்ப்பாதை வேறு, வேதம் ஆசான் திருமேனி. இந்த மெய்ப்பாதை வேறு, வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம், வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதி உள்ளதை படிப்பதன் பயன், வேத ஏட்டில் எழுதி உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் உத்தரவின் பிரகாரம் நமது தெய்வமோர்கள் அந்த வேதமாக, அந்த திருமறையாக, வேத வாசகமாக, வேதம் ஆசான் திருமேனியாக, அந்த பரிசுத்தாவியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அதை தான் நமக்கு அத்தாவங்களும் இப்போ எடுத்து ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ அந்த இறைவன் ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார்கள். இப்போ மட்டும் இல்லை, அது முன்னமே வந்துட்டாங்க. அந்த பார்வை நம்மக்கிட்ட இல்லை. நம்ம உடனே இந்த பார்வை அப்படின்னு இருந்தால் உடனே நம்ம கண்ணுக்கு வந்துடாதீங்க. நம்ம கண்ணில் நம்ம இந்த உடலே கிடையாது, இந்த உடலில் எதுவுமே இல்லை. தங்கள் கையில் நிஜமாக ஒன்றுமே இல்லை, அறிந்து கொண்டு விட்ட அறிஞராகணும். இப்போ இதெல்லாம் ஒரு சிலதை நான் இந்த மெய்வழியில் வேதத்தை படித்து மாமா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ அத்தவங்களும் அதை எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த வேதம் ஆசான் திருமேனி என்பது நமக்கு அந்த ஆதியோதய தலைப்பருவத்தில் எப்படி அதை கொடுக்குறாங்கன்னா, எல்லாண்டு எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் அத்தவங்க இப்போ எடுத்து மின்னி காமிச்சாங்க. அப்போ அந்த வேத ஆசான் எப்படி இருக்காங்க? எல்லாண்டு எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அப்படின்னு அந்த அவதாரத்தில், அந்த அவதார திருக்கோலத்தில் விஞ்ஞான மகத்துக்கள், அந்த இறை சொரூபம் இப்போ நமக்கு பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அந்த திருவேதமாக அவங்க, அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போது இதுதான் நமக்கு 267வது திருவாக்கியம் திருவருட்குறளில் வேதம் ஆசான் திருமேனி என்று நமக்கு என்னையே நினைந்தெழு உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு நீ மற்றனைக்கே பூசனை செய், என்னையே குருவாக்குள் எப்போதும் இது செய்யில், என்னையே வந்து அடைவது உறுதி. இங்கே அந்த எண்ணெய் என்பது இறைவனை குறிக்கின்ற வாசகம். என்னையே வந்து அடைவது உறுதி, இது மெய்யே, இது மெய்யே, மெய்யே வேதம், மெய்யே வேதம் ஆசான் திருமேனி என்று நமக்கு இந்த பொன்னான அந்த ஈசனான மதியெழுத்தை நமக்கு எடுத்து அந்த வேதமாமரையில் எடுத்து வச்சிருக்காங்க. இது நமது தெய்வமோர்கள் இறக்கியது தான். ஆனால் இது தெரிஞ்சுதா அப்படின்னா தெரியல. அப்போ அதற்கு ஒரு காரண கருவியாக, துணை கருவியாகிய விளங்கியது நம்ம மாமா அவங்க, மெய்வழி சாலை காவுத்தன் மாமா அவங்க அதை எடுத்து எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அப்போ இறைவனை, நமது தெய்வமோர்களை
எப்பொழுதும் தரிசனை செய்யலாம். அது என்ன தரிசனை என்றால் பார்ப்பது தரிசனை அல்ல. இப்போ பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன்லாம் வாக்கியங்களில் ஓடி வருது. அப்போ இது எப்பேற்பட்ட தரிசனை என்றால் அது வாய்விட்டு போக முடியாத மாறாத தரிசனைன்னு ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் விளக்கமாக பேசணும். அது என்ன வாய்விட்டு போக முடியாத மாறாத தரிசனை? அந்த தரிசனையில் என்றைக்கும் அந்த இறைவனை அந்த வேதமாமறையாகிய அந்த திருவேதத்தில் அந்த வாசகமாக இப்படி தரிசனை செய்யலாம் என்பதை மாமா அவங்க எடுத்து காமிச்சாங்க. இப்போ அதற்கப்புறம் அந்த வேதத்தில் மாமா சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் அதிகமாகலாம் நான் கலந்துக்கல. என்னால் முடிஞ்சப்பதான் வந்து நான் கேட்டிருக்கேன். எங்களால் அது கூட முடியல. அதுதான் எங்களுக்கு வைத்திருக்கல. நல்லா எரியட்டு வயிறு பாருங்க, இப்படி ஒரு வைத்தறிச்சல் வேண்டாம் அல்லவா? அப்போ நமக்கு பெரியோர்கள் மெஞ்ஞான மகத்துக்கள் என்றதுமே நமக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னா அவர்களுடைய அந்த தூல திருமேனி தான் நினைவுக்கு வருது. ஆனால் அவங்க ஸ்பஷ்டமாக தெளிவாக எடுத்து தங்களுடைய வேதமாமறையில் தங்களை அப்படியே என்றைக்கும் இருக்கக்கூடிய திருவுருவமாக தங்களுடைய வேதமாமறையாக அவங்க ஆகிக்கொண்டிருக்காங்க என்பதை மாமா அவங்க தான் இந்த 267வது திருவாக்கியம் தான் நமக்கு வந்து ஆதி முதல் திருவருட்குறள் 267வது வருகின்ற அந்த திருவாக்கியத்தில் வருகின்ற அந்த வேதம் ஆசான் திருமேனி என்பது தான். அதுதான் அது என்ன பிள்ளையார் சுழின்னு கூட சொல்லலாம். எடுத்ததுமே பிள்ளையார் சுழி தானே போடுறோம், அதுக்கப்புறம் தானே சிவமயமே எழுதுகிறோம். இதெல்லாம் செயலடையாளங்கள்லாம் நிறைய பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இப்படியே அந்த வேதம் ஆசான் திருமேனி என்பது அந்த ஒரு இடத்துல தான் நம்முடைய வேதமாமறையில் சொல்லியிருக்கா, இதற்கு முன் வந்த வேதத்தில் சொல்லியிருக்கா என்றால் முழுவதும் அதை தான் பேசி வச்சுருக்காங்க. அந்த கண் கொண்டு நம்ம பார்க்கணும். இப்போ கண் என்பது உடனே நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போது இறைவனை தரிசிக்கணும்னா ஒரே ஒரு வழிதாங்க, ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும். ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் நம்மளால் செய்ய முடியல. பாருங்க எப்படி பிரம்மோதய மைவடி சாலை ஆண்டவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் ஒரு வரியில் கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த மெஞ்ஞானத்தை இறைவனை தன்னை தரிசிப்பது என்பதை அற்புதமாக நம்முடைய மான்மியத்தில் ஒரே வரி போதும். அதை ஒத்துக்கிறது தான் முடியல, அதை தான் ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம இன்னும் இந்த தூளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞான மகத்துக்கள் அப்படின்னதுமே அவங்க தூளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன அருள் வர்ஷிப்பை பார்க்கல. அதுக்கு தான் தெய்வம் போட்டு உடைக்கிறாங்க. இந்த வாசகம் மூலபண்டார பருவத்தில் இருக்குது. என்னுடைய கருத்து நான் எதையும் சொல்லலை, நான் வேத சாட்சியாக பேசுகிறேன். இப்போ இது ஆதி மான்மியத்தில் நமக்கு என்ன எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இவ்வாறு தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் என்று ஒரே ஒரு வரி இருக்கு. எப்போ இறைவனை காண முடியும்? நமது தெய்வமர்களை அந்த வாய்விட்டு போக முடியாத மாறாத தரிசனை. இந்த இப்போ எங்கள் அப்பாவும் மாமாவுடைய நண்பர் தான், என்னுடைய தூளத்தை நெருங்கிய நண்பர், ஒரே வயசு தான். எங்கள் அப்பா எனக்கு எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? தெய்வம் அவங்க அந்த தாடி வச்சுருப்பாங்க, அவங்களுடைய அந்த தலைமுடி அப்படியே சிங்கத்துக்கு அந்த பிடரி இருக்குது பார்த்தீங்களா, சிங்கம் இருக்குல்லவா, அந்த பிடரி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய அந்த மீசை, அவர்களுடைய அங்க அடையாளம் இருக்குல்லவா, அதை நமக்கு மான்மியத்தில் விரிக்கிறாங்க. எங்கள் கதிபாத்திர நிதியரை அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரை ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேவும் துணி ஓசையரை தீயரை போன் ஜாடையலங்கார விழியரை. அப்போ இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, அவங்க தூல திருமேனியில் அவர்கள் கண்டதை இந்த அடையாளங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தெரியும். இப்போ ராமதாசர்னா எப்படி இருப்பார், யோகா மாஸ்டர் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஒரு ஜிப்பா போட்டு தான் நான் கவனிச்சிருக்கேன் குடுவாஞ்சேரி சபையில். இப்போ இது மாதிரி ஒரு அங்காடையாளம்லாம் தெரியுது அல்லவா? இப்போ நமக்கும் என்ன தெரியுது, ஒரு பெரியோர்கள் விஞ்ஞான மகத்துக்கள் அது எந்த ஒரு சித்தர் முத்தராகவே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தோற்றங்கள் தான் இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே தவிர, தெரிஞ்சது இப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி அதை எடுத்து பேசுனாங்க அப்படின்றத எடுத்து சொன்னாங்களே தவிர, அதை வந்து இப்போ வேதத்தில் தரிசிக்கலாம். அப்போ தீயரி போன் ஜாடையலங்கார விழியரை கற்பாறை பழையும் மலையின் மீது பனியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினை உடைய தலையின் முடி விளங்கும் சிகையர் மெல்லிய மினுகிய திருமேனியர் உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரர் அப்படின்லாம் இது வேதமாமறையில் 2 அடையாளங்கள் பேசி வர்றாங்க. ஒன்று அங்க அடையாளம்,
இன்னொன்று செயற்செய்கை அடையாளம். இப்போ அங்க அடையாளத்தை இன்னைக்கு நம்ம தரிசனம் செய்ய முடியுமா? அது எங்க அப்பா அவங்க காலத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ அவர்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமா. அனந்தாதி தேவர்களே அவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குதுன்னா, செயற்செய்கை அடையாளமாக இந்த அடையாளங்களை, இறைவனுடைய அடையாளம், இப்போ அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி வந்தாங்க அல்லவா, இதை வேதமாமறையில் என்றைக்கும் உலக மக்கள் அனைவரும் வேதத்திற்கு வந்தோம்னா என்றைக்கும் அது வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையில் அந்த இறைவனை, சர்வேஸ்வரனை தரிசனம் செய்யலாம். இதுதான் அந்த வேதம் ஆசான் திருமேனி என்பதனுடைய அந்த கான்செப்ட். இதுதான் மாமாவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அப்புறம் அதை வேதத்தில் பிரயாணம் பண்ணோம். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறப்ப இவ்வளவு செல்வங்கள், அந்த வீட்டில் ரத்னமலை அனந்தம் கோடி குவியல் என்று அது குமிஞ்சி கிடக்குது. அப்போ அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் ஒவ்வொரு சித்தர்களும் முத்தர்களும் அவர்களுடைய தோற்றத்தை, அவர்களை தரிசனம் செய்யணும்னா அவர்களுடைய அந்த தூள திருமேனி தான் நமக்கு தெரியுதே ஒழிய, அவர்கள் என்றைக்கும் வேதமாக அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த வேத வாசகமாக அவர்கள் தன்னை ஆக்கி கொண்டிருக்காங்க. இப்போ அதான் அத்தை அவங்களும் சிவபுராணத்திலேருந்து எடுத்து சொன்னாங்க அல்லவா, விடைப்பாகா வேதங்கள் ஐயா. அப்போ ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அன்றைக்கே அதை சிவபுராணத்தில் எடுத்து வச்சுட்டாங்களே. திருமூலர் திருமந்திரத்தை அண்ணா அவங்க சாட்சி கொண்டு வந்தாங்க, அறம் செய்ய விரும்பு. அப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னாக்கா நமக்கு நினைச்சது என்ன, நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? 10 ரூபா சம்பாதிக்கிறியா, 2 ரூபா தானம் பண்ணிடு. அது எல்லாராலையும் முடியுமா? 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 2 ரூபா 20%, இது எல்லாருக்கும் அது முடியுங்களா? பல லட்சங்கள் சம்பாதிக்கிற, மாத சம்பளம் வாங்கின்ற அவங்களுக்கு அது சரி, கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு செய்ய முடியுமா? அதுவே பத்த மாட்டேங்குது. அப்போது இதையா சொல்லியிருப்பாங்க. அப்போ அது அண்ணா அவங்க அந்த திருமூலர் திருமந்திரம் அதுலேருந்து எடுத்து மின்னி காமிச்சாங்க. வேதத்தை விட்ட அறம் இல்லை. பாருங்க, அறம் செய்ய விரும்புன்னா எதை சொன்னாங்க? வேதமாகிய அறம். இது நம்ம கிட்ட இருக்கிறது குறைஞ்சு போயிடும். அப்ப நம்ம கிட்ட உள்ளது குறைஞ்சு போயிருதே, 20% போயிருதே. குறைஞ்சு போனதையா இறைவன் அப்ப இதவா? அப்போ அந்த மணிமேகலை அவங்க வாழ்ந்த காலத்துல அமுத சுரபின்னு ஒரு பாத்திரம் இருந்தது. பள்ளிக்கூட ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கமே. அதுல இருந்து அந்த உணவை எடுக்க எடுக்க அது குறையாம அது வளர்ந்துகிட்டே இருந்துதான். இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு கற்பனையா தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அது எப்படியாக இருக்குதுன்னா, அது அந்த வேத வாசகமாக அதை நமக்கு அந்த வேதமாமறையில அதை திருமறையாக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதில் சென்று அந்த வேத வாசகங்களை படிக்கும் பொழுது அது வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையில் அவர்கள் எப்பவும் ஒரே மாதிரி விளங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ விஞ்ஞான மகத்துக்களே அவர்களுடைய அந்த தூள திருமேனியில் ஆரம்ப காலத்தில் இருந்த தோற்றத்திற்கும் நடுவில் பிரயாணம், நடுவில் அவங்க அனுபவம், கடைசியில் அவர்களுடைய இறுதி நேரம் இருக்கும் அல்லவா, அதர்வம் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இங்கே அந்த வேதமாமறைக்கு வந்துட்டா வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையில் அவர்கள் எப்பவும் அது செவி வாயிலாக கேட்கக்கூடிய உருவத்தில் அவங்க இருக்காங்க. பார்த்தவங்களும் எடுத்து சொன்னாங்க, ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களே என்று ஒரு வாசகம் நம்முடைய தெய்வ தேடு ஊடகத்தில் வருது. அதை வச்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவர் கண்ணை பார்க்கறது, இவர் கண்ணையே பார்த்தா. ஏன்னா இவர் தான் ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர் அல்லவா. இவர் கண்ணை பார்த்தா என்ன தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு நிஜமாவே இதை எடுத்து பேசுவதனுடைய பயன் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு நிஜமாவே இப்போ கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரம் குருடாயிரணும். வெள்ளையா தெரியுதுல்ல, கலரே தெரியல. இப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க, இப்போ இந்த வண்ணங்கள்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும், ஆடு மாடுகளுக்கெல்லாம் கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. ஒருவேளை நான் மிருகம் ஆகிட்டு இருக்கணும்னு நானே யோசித்து பார்க்கிறேன். சந்தோஷப்படுறேன், இதை நான் மகிழ்ச்சியா சொல்றேன், கஷ்டப்பட்டு தான் சொல்லலை. ஆக இப்படிதான் நமக்கு தெரியுது. அப்போ இது இருசெவியும் உயிர் துளையாம் திட்டோராது. அப்போ அந்த கண் என்பது இறைவனுடைய கண், அது என்றைக்கும் இருக்கக்கூடிய கண், வேதமாமறையில் இருக்கிறது, அது குருமுராதியில் இருக்கிறது.
அப்போ குரு முராதி என்றால் உபதேசம், குருவின் உபதேசம். அது எப்படி இறைவனுடைய கண் இருக்குன்னா அது செவ்வரி படர்ந்த கண்கள். பாருங்க, நேரா தான் சொல்லியிருக்காங்க. செவ்வரி படர்ந்த கண்கள் அப்படின்னா உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அத்தாவுங்க நீங்க மான்மிய பகுதி எடுத்தாங்க, அதுல வருது ஆதி, முதல், மூல, மூலாதார, செயலாதிய, நிச விளைவு, நிச விளைவு, வாச வசனங்கள் ஆங்காங்கு தடம்பிடித்து ஓடி வரும் திரு அருள் வரி ஆவன. இதல்லவா செவ்வரி படர்ந்த கண். நம்ம பார்வையெல்லாம் எங்க இருக்குது? இந்த தேகத்திலே இருக்கு. அப்போ அதனாலதான் ஒரே விஷயம்தான், இந்த மெஞ்ஞானத்தை இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னா இந்த தூலத்தை உதறி இழந்து கைவிட்டால் உடனே அவர்களை தரிசனம் செய்யலாம். இதெல்லாம் மாமா அவங்க எடுத்து நிறைய பேசியிருக்காங்க. எப்ப இது எளிமையாகும்? ஒரே ஒரு விஷயம் தான், நிறையெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா விட முடியுதா அந்த தூலத்தை? முடியவே ஆக இதுதான் இப்ப நல்லா இதை வித்தியாசங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப இது எளிமையாகுதுன்னா, இவ்வாறு தூலத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் மாதவ தரம் வளர் பெருக்கின் அருங்காரண பரப்பாகிய அப்படின்னு மூலபண்டார பருவத்துல தெய்வம் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை கொடுக்குறாங்க. அவங்க எப்படி தங்களுடைய குருபெருமான் கிட்ட இந்த மெஞ்ஞானத்தை பெற்றார்கள், இந்த மெய்ப்பொருளை அவங்க எப்படி அனுபவித்தார்கள் என்பதை அவர்கள் சென்று காட்டி அந்த பாதை, அது அனுபவம் அல்லவா. அப்போ தேவநாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அழிவுடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் சந்நிதியில் பழக வேண்டும். நமது திருமறை அனைத்தும், வேதாந்தம் அனைத்தும், நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. இறைவனுடைய அனுபவம் இன்னைக்கு அந்த வேதமாமறையாக நமக்கு எடுத்து வைத்திருக்காங்க. ஆகவே அவர்கள் திருவேதமாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ நான் எப்படி மாமாவை நான் எப்படி எந்த கோணத்தில் நான் அப்ரோச் பண்ணுறேன்னா, மாமா எங்கே அடக்காயிட்டாங்க, மாமாவை நீங்கள் போய் மாமா கிட்ட நீங்கள் முத்தி பேர் இருக்கீங்கன்னா வேதம் ஃபேஸ் ஆஃப் காடுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போனீங்கன்னா மாமாவுடைய முத்தி பேர் இப்போவும் கேட்கலாம். அதனால் 2 தேகம் இருக்குது எல்லாருக்குமே, ஒன்று தூள தேகம், இன்னொன்று நாத தேகம். அதனால் இப்போ மாமா அவங்க 3வது ஆண்டு நிறைவாயிட்டுதுன்னு நான் அந்த கோணத்துலேயே நான் மாமாவை நினைக்கல. நான் எப்படி மாமா அவங்கள எப்படி நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கும் அந்த மாமா அவங்க 2 டிவிடி அண்ணா ஒரு பெருமுயற்சி எடுத்து சென்னையில் வெளியிட்டாங்க. மாமா அவங்க பேசின குடுவாஞ்சேரி சபையில் பேசின முத்தி பேரவைகள்லாம் 2 டிவிடியாக கிட்டத்தட்ட ஒரு 70 கேசட் இருக்குமாண்ணா அதில். அப்போ இன்றைக்கும் மாமா எடுத்து அந்த வேதங்கள் எடுத்து அந்த அருள் வருஷிப்பை நமக்கு எடுத்து அவங்க பங்கிக்கிட்டது இருக்குதே. அப்போ ஒவ்வொருவருக்கும் தூள தேகம், நாத தேகம், 2 தேகத்தில் அவங்க எப்போவுமே எல்லோருமே இருக்காங்க. அப்போ அதான் தெய்வம் கேட்குறாங்க ஒளிநாடாவில், எப்போ எங்கே உங்கள் அப்போ செத்துட்டான்னு நீ சொல்கிறியே, வர்ற தன்னுக்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட எங்கே செத்தான், சாவுல எங்கே நல்லா, அப்போ நீ வருஷம் திவசம்லாம் கொடுக்குறியே, எதுக்காக கொடுக்குற, அப்போ இன்னும் உயிரோட வேற ஒரு ரூபத்தில் இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்கல்லவா ஒளிநாடாவில். அப்போது நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க, இந்த தூளம்தான். அதனால் இந்த தூளத்தை கைவிட்டோம்னா அந்த இறைவனை, அந்த மெஞ்ஞான மகத்துக்களை மிக மிக எளிமையாக பரிசுத்த ஆவியாக என்றைக்கும் மாறாத வடிவத்தில், அதுதான் இங்கே முக்கியமானது. தூளத்தில் வந்துட்டோம்னா நேத்திக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி, அந்த மாற்றம் இருக்க தானே செய்யும். ஒரே மாதிரி இருக்க முடியுமா தூளத்தில்? ஆனால் வேதத்தில் என்றைக்கும் அவங்க மாறாத, அந்த வாடாத அந்த வேத வாசகமாக, அது என்றும் அழியாத, அது மாறாத வாடாத அந்த வேத வாசகமாக அவங்க இப்படியெல்லாம் நமக்கு விளங்கி கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அத்தை அவங்க இன்னைக்கு திருவிழா சம்பந்தமாக மான்மிய பகுதி ஒன்று எடுத்தாங்க. இப்போ நம்ம சபைக்கரசர் அண்ணா அவங்களும் ஆலயத்தில் அந்த வாசகம் ஒழிக்கப்பெற்றது. அதில் நான் விளங்கி கொண்ட ஒரே ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அப்போ இந்த வைகாசி திருவிழா ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பா, அதற்கு அந்த பாசுரத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி வருது. அதை தான் காலையில் பூராங்குடி ஏற்றத்தின் போதும் நம்ம சபைக்கரசர் அண்ணா அவங்க படித்தாங்க. இப்போ அத்தை அவங்களும் அதை ஞாபகப்படுத்தினாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வேதத்தை முன்னிறுத்துறாங்க. வேதம் ஆசான் திருமேனியாக நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு வாசகங்கள்லையும் பேசியிருக்காங்க.
நமக்கு 267 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லை, அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பதிவுகள் இருக்குது. அதில் நான் வந்து எப்படி அதை தரிசனம் செய்தேன் என்பதை அந்த முதல்ல வாசகங்களை சொல்லிவிட்டு அப்புறம் பகிர்ந்துக்கிறேன். அப்போது மான்மியம், ஆதி மான்மியம், விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம், அருள் அடைபடுத்து தேவ எழிலோங்கி, அது அருள் அடைபடுத்து வேத எழிலோங்கி வளர்ந்த மான்மியம், அது வளர்ந்த மான்மியம், அது கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து எழுதி வருகின்ற தவ ஆதீன மான்மியம், அது தெய்வீக மான்மியம், அது பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதன மான்மியம், அது செஞ்சீரேறி ஓடி வருகின்ற அந்த மான்மியம். பாருங்க, மான்மியத்துக்கு எவ்வளவு நாமங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய வேதமாமறையில் எடுத்து பேசி வச்சுருக்காங்க. அப்போ மாமாவங்க மான்மியத்துக்கு இந்த மான்மியத்தின் சிறப்புகள்லாம் போட்டு ஒரு வேதநூலே போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ மான்மியத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்றது. இப்போ இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் தானே தெரியுது. முத மான்மியத்தை படித்த போது என்னமோ எழுதிருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் இது என்னன்னு தெரியலன்னு வச்சுட்டோம். மான்மியத்தை அண்ணா ஓதிய பிறகுதான் அடே இதுக்கு இப்படிலாம் அதை எடுத்து ஓதி அது இன்னைக்கு வந்து சிடி ஆக்கி அது இப்போ இன்னைக்கு யூடியூப்லேயும் நமக்கு கிடைக்குது. அது எத்தனை தடவை திருப்பி திருப்பி அந்த வாசகம். அப்போ என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா அப்படின்னு தெய்வம் பேசி வர்றேன். அப்போ அந்த வாசகங்கள் மாமா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தடவை, ஏன் 4 தடவை சொன்ன இடம்லாம் இருக்கு. அந்த வாசகங்கள் அந்த மான்மிய பகுதி ஆலயத்தில் படிக்கிறப்ப கூட கடகடன்னு ஓடிடுவாங்க. ஏன் 2 தடவை படித்தா ஏன் 2 தடவை படிக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் படித்தோம் ஆலயத்தில், எதுக்காக 2 தடவை படிக்கிறேன், ஒரு தடவை படிக்க மாட்டியா, வருது கேள்விலாம் வருது. இப்போ மாமாவங்க 3 இடம் 4 தடவை அதான் அதான் அப்போ இப்படிலாம் அதை அப்போ திரும்பி பார்க்க மாட்டையா திரும்ப திரும்ப, இப்போ திரும்ப திரும்பன்னு ஒரு காமெடி கூட ஒன்று இருக்குது, நல்லா இருக்கும் அதை அப்படி. அது மாதிரி அது என்னை நீ திரும்பி பார்க்க மாட்ட என்பது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்கொண்டு பார்ப்பது தான் நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம தான் தூளத்தை உதறலையே, எல்லா அங்கங்களும் தோய படிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, எல்லா அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். இப்போ வாயிற் சொல்லும் ராகஞானம் செவி கேட்க வேண்டும். அப்போது ஒரு அங்கம் ஒத்துக்கலைனாலும் இறைவனை காண முடியாது. இது ஏன் தெரியல அப்படின்னா, முதல் விஷயம் தூளத்தை உதறி இழந்து கைவிட்டாதான் இது தெரியும். அப்போ அந்த வாசகம் என்ன சொல்லுது அந்த மான்மியத்திலிருந்து அப்படின்னா, அப்போ அந்த மான்மியத்தின் சிறப்புகள்லாம் மாமாவங்க அற்புதமாக இந்த சிறப்புகளை போட்டு அதுக்கப்புறம் அதற்கு தொடர்புடைய வாக்கியங்கள்லாம் போட்டு அந்த நூலை வெளியிட்டு மேற்கொண்டு அதை வந்து சீடியாவும் படித்து வெளியிட்டிருக்காங்கல்லவா. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொன்னான ஒரு அனுபவமாக இது நமக்கு என்றைக்கும் அது இருக்கிறது. ஆமா, இப்ப இதெல்லாம் ஒருத்தர் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் தானே தெரியுது. இப்ப அனந்தர்கள் 5049 பேரை நமது தெய்வம் அவர்கள் சேர்த்தாங்க. வேதமாசான் திருமேனி என்று சொன்னது மாமா அவங்க ஒருத்தவங்க தான், வேற யாரும் சொல்லலை. எங்கள் அப்பா கூட சொல்லலை. நானே எழுதி தர்றேன், நான் கையெழுத்து கூட போட்டு தரேன், வேற யாருமே சொல்லலையே, மாமா மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ வாய் விட்டு போக முடியாத அந்த மாறாத அந்த தரிசனையில தெய்வம் அவர்களை, அந்த சர்வேஸ்வரனை, நமது தெய்வமர்களை மட்டுமல்ல இதற்கு முன் உண்டான விஞ்ஞான மகத்துக்களையும் அவர்களுடைய அந்த வேதமாமறையில் சென்று தரிசனை செய்யலாம் என்று இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரிய வருது. இப்படி இந்த கோணத்துல நம்ம இறைவனை தரிசிச்சிருக்கோமா, விஞ்ஞான மகத்துக்களை தரிசனம் செஞ்சுருக்கோமா? இல்லை. அப்போது அந்த வாசகம் என்ன வருது, அத்தை அவங்க எடுத்து கொடுத்தாங்க, திருவிழாக்கான பகுதி. அப்போது ஆடக கடக பூடனமோன சடாமகுட வாசவிலாச கனகல கல்வ தனிப்பெருந்துரைச்சி வாடாநெறி கைப்பலித திருக்காப்பு கங்கண திருவிழா அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வைகாசி திருவிழா, அந்த வைகாசி விசாகம் நேற்றைய முருகப்பெருமான் கோயில்களில் பால்குடம் எடுத்து அவங்க சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. நம்ம இன்றைக்கி எப்படி பால்குடம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அது ஆடக கடக பூடனமோன சடாமகுட வாசவிலாசம். இறைவனுடைய விலாசம் எப்படி இருக்குது. இப்போ விலாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலாசம் இருக்குது அல்லவா, நம்மளுடைய அட்ரஸ் கேட்குறோம். அது மாதிரி தெய்வம் அவர்களுக்கு, இறைவனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குங்க. அப்போ அண்ணா அவங்கள பார்க்கணும் அப்படின்னாக்கா அண்ணாவோட அட்ரஸுக்கு போனால் அந்த வீட்டில் அவர் இருக்கார், அவரை பார்க்க முடியும். அது மாதிரி நமது தெய்வம் அவர்களுக்கு அந்த வாசவிலாசம்
இப்போ இதெல்லாம் வேதமாமறையில் எடுத்து நேராகத்தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அது ஒவ்வொரு வாசகத்தை தொட்டதும் அது ஒவ்வொன்றும் விரிகிறது. இப்போ நம்ம திருவிழா சிறப்புக்காக வருவோம். அப்போ அது வாசவிலாச கனகலகல்வ தனிப்பெருந்துரைச்சி வாடாநெறி கைப்பழித திருக்காப்பு கங்கண திருநாள் என்று நமக்கு அது கங்கண திருநாள். இன்றைக்கு அந்த திருநாள் எப்படி நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த வைகாசி திருவிழா என்றால் அது திருக்காப்பு கங்கணமாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ கங்கணம், இப்போ நம்ம சபைக்கரசர் அண்ணா அவங்களுடைய மகளுக்கு அந்த நாமத்தையே எடுத்து சூட்டியிருக்காங்க. எல்லாமே இறைவனுடைய நாமம் தான், எல்லாமே இறைவனுடைய நாமம். கங்கணத்தாய், சாலை கங்கணத்தாய்ன்னு அக்கா அவங்களுக்கும் அந்த நாமத்தை எடுத்து சூட்டி வச்சிருக்காங்க. அப்போ திருக்காப்பு கங்கணம், இந்த வாசகம் எப்படி கொடுக்குறாங்க? திருவினுடைய காப்பு, அந்த காப்பு கங்கணம், அது திருநாள், அது திருவிழாவாக, இந்த வைகாசி திருவிழாவாக அதை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த காப்பு, அப்போ எங்களை மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே. அப்போ ஊர் திருவிழா நடந்ததுன்னா காப்பு கட்டிட்டா ஊர்லேருந்து வேறு யாரும் வெளியில் போகக்கூடாது என்ற ஒரு நடைமுறை கேள்விப்பட்டிருப்போம். சரிதானே? கேள்விப்பட்டிருக்குமா? கோயில் திருவிழா காப்பு கட்டியாச்சுன்னா வெளியூருக்கு யாரும் போகக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து காரண காரியத்தோடு தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ இப்படி ஒரு காப்புன்னு ஒன்று இருக்குது. அடுத்து குற்றம் செஞ்சிட்டாக்கா கையில் காப்பு கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே கட்டுறாங்க? கையில். பாருங்கள், தப்பிச்சு போகக்கூடாதுன்னா காலில் தானே காப்பு கட்டணும். தப்பிச்சு ஓடி போயிடுவான்றது, இப்போ நம்ம நடந்து போகிறது காலில் தானே கட்டணும். அது என்ன கையில் கட்டுறது? இந்த ஒரு கேள்வி, ஓடி போகிறது காலில் தானே ஓடி போகிறோம், இல்லை நம்ம விலங்குகள் மாதிரி கையிலையா நடந்து போகிறோம்? இல்லையே. அப்போ இதுக்கெல்லாம் காரண காரியம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இது சாதாரணம் தான். நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எடுத்து சொல்லலை. நானும் ஒரு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு வந்து கால் இருந்தாலும் நடந்து போகல, இந்த ரெக்கையில தானே பறக்குது. அதுதான் கையா. அப்ப கை இப்படி பராட்டினா நம்ம நடக்க முடியாது. இப்படியே நீங்க வச்சுட்டு நடக்க முடியாது. அதனால இது நமக்கு ரெக்கையா இருக்குது, அதுக்கு கையா இருக்குது. அது நமக்கு கையா கொடுத்தாங்க, அது ரெக்கையா இருக்கும். அது அடிச்சாதான் பறப்போம், பறக்க முடியாது. அது ஒரு நாள். அப்ப இதெல்லாம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு உலக வாழ்க்கையில, ஒன்னு வேதத்துல. அப்ப உலக வாழ்க்கை, இப்ப நான் சொல்ற உதாரணம் உலக வாழ்க்கை தான். அப்ப ஒரு திருடன் அகப்பட்டுறான், போலீஸ் வந்து உடனே விளங்க மாட்டிடுது. ஏன் கைக்கு விளங்க மாட்டுது? இவன் தப்பிச்சு போக கூடாதுன்னு. அப்போ காலில் கூட மாட்டலாம் இல்லையா? காலில் மாட்டினா ஒன்றும் நடக்க முடியாதுல்ல, இன்னும் மெதுவாக நடந்து போவான், தப்பிச்சு போக முடியாதுல்ல. அதுல என்ன ஒரு காரண காரியம், அது என்ன ஒரு சூட்சும காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கையை எப்படி கட்டிட்டோம் அப்படின்னா வேகமாக நடக்க முடியாது. நம்ம காலில் வாக்கிங் போகிறோம், கை முன்னாடி போகுது இல்லை, கையை எங்க இப்படி ஒரு இமேஜின் பண்ணி நடந்து பாருங்களேன், வேகமாக நடக்க முடியுதா? அப்போ அதற்கான அறிகுறி கையில் இருக்குது. இது உலக வாழ்க்கையில். இங்கே கை என்பது மெஞ்ஞானத்தில் எப்படி இருக்குது? அப்போ கையை காப்பு கட்டிட்டா, காப்பை கட்டணும். அப்போ அந்த காப்பு என்பது என்ன? அதுக்காக தான் நான் எடுக்கிறேன் இந்த தலைப்பை, காப்பு என்பதை எடுக்கிறேன். அது காப்பு என்பது எது நமக்கு? இப்போ காப்பு செய்யுள், இப்போ ஒவ்வொரு மலர்களுக்கும் காப்பு என்று நமக்கு வேதமாமறைகளில் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுடைய வேதத்துலையும் இருக்குது, இதற்கு முன் வந்த வேதங்கள்லையும் இருக்குது. அப்போ இந்த கைகளுக்கு அந்த விலங்கு மாற்றுறது அப்படின்றது வருது. அப்போ இது மெஞ்ஞானத்தில் எப்படி இருக்கிறது என்றால், கை என்றால் தொனி என்ற ஒரு பொருள் இருக்குதுங்க. இது மெஞ்ஞானத்தில் வேதத்துக்கு வந்துட்டா, அப்போ எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருப்போம்ல, நம்ம பேச்சு பூரா எதை பற்றி இருக்குன்னா நம்ம தூளத்தை பற்றியே தான் இருக்குது. எதையோ கூட நம்ம ஒன்றும் பேசலை, ஒன்றையே தான் பேசுகிறோம். அது என்ன ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாமிச தூளம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றியே தான் ஏன்னா நமக்கு எப்படி பாடம் ஏறி இருக்கு, இதில் தானே இறைவன் குடியேறி இருக்காங்க. திருமூலரை வேற சாட்சி இருக்கிறோம். உடம்பை முன்னமும் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உத்தமனை கண்டேன் அப்படின்னு அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு என்ன இழுக்கிறோம் பாருங்க. உடம்புல தானங்க உத்தமன் இருக்காரு அப்படின்னா எந்த உடம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நமக்கு தெரிஞ்ச உடம்பு எது?
இந்த உடம்பு. உடனே நம்மக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க? தூளத்தை உதறி இழந்து கைவிட்டாதான் காண முடியும். இப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். எதை சொல்லி வர்றாங்க? அவங்க எதை சொன்னாங்க, நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ நாம் இது நாள் வரை படித்தும் கேட்டும் நீதமென எண்ணி இருந்ததையெல்லாம் அநீதம் என அறிவிப்பதே கீதை. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அர்த்தமே இல்லை. அப்போ இங்கே கை என்பது துணியாக இருக்குது. அப்போ அந்த துணியை கட்டணும். அப்போ அது வாய்ப்பூட்டு. அப்போ இந்த மாமிசத்தை பற்றி பேசுகிறத அந்த துணியை அதுக்கு காப்பு கட்டிட்டோம்னாக்கா அது அடங்கிடும். அப்போ அந்த காப்பு என்பது எப்படி இருக்கிறது? அப்போ அது திருக்காப்பு கங்கண திருநாளாக அது காப்பாக நமக்கு இந்த திருவிழாவை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதற்கான பதில் நான் இப்போ சொல்ல வரல. நான் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிடுறேன். அது வேணும், அது எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் தெய்வ தேடுபாடுடையவர்கள் நம்முடைய வேதமாமறைகளில் அந்த ஆசான் திருமேனி ஆகிய அந்த வேதத்தில் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம். அப்போ அந்த காப்பு எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கிறது என்றால் அது வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய வேதமாமறையில் ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் குருமுராதியில் கடைசி பாடலில் எடுத்து அந்த காப்பு அது எங்கே இருக்குது என்பதை நமக்கு வேதத்தின் சிறப்பாக எடுத்து அதை அருளியிருக்கிறார்கள். ஆகவே அந்த திருக்காப்பு கங்கண திருநாளில் இப்படி நாம் அது வேதத்தின் சிறப்பாக இப்போ ஒவ்வொரு வாசகத்திலையும் அதை வேதமாக நமக்கு எடுத்து விளக்கி காட்டி அவர்கள் அந்த ஆசான் அந்த இறைவனுடைய அவதாரம் அது எல்லாண்டு எண்ணாகிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரமாக அந்த அவதார திருக்கோலத்தில் அந்த பரிசுத்தாவியாக அவங்க எப்பவும் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த காப்பு எப்படி பரிசுத்தாவியாக வேதத்தின் சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்முடைய குருமுராதி ஆதிமை உதயபூரண வேதாந்தம் கடைசி பாடல் அதில் சென்று படித்து வேணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான், எல்லாருக்கும் இல்லை. அது எப்படி அந்த காப்பு எப்படி நமக்கு தெய்வம் அவங்க நமக்கு வேதமாமறையில் வழங்கியிருக்காங்க என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் அந்த தெய்வ தேடுபாடுடையவர்கள் அந்த வேதத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி வேதத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. ஆகவே நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி என் மகாத்மிய உரை தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.